டிவி தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு வணக்கம். எனது பெயர் டாக்டர் முனைவர் முருகேஷ். வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிகிறேன். அது சொந்த ஊர் சிறுமலை தான். எனக்கு சிறுமலை வேளாண்மனை என்ற இடத்தில் பட்டா நிலம் உள்ளது. இந்த பட்டா நிலத்தில் எல்லா வகையான மரங்களும் நான் நட்டு வளர்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வளர்க்கப்பட்ட மரங்களில் முக்கியமாக சந்தன மரங்களும் அடங்கும். இந்த சந்தன மரங்கள் 2006-7 நடப்பட்ட மரங்கள். தற்பொழுது 15-16 வருடங்கள் 17 வருடங்கள் முதிர்ச்சி அடைந்ததாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் 2018 ஆரம்பித்து இன்று வரை குறைந்தது ஒரு 50-60 மரங்களை சந்தன மரக்கடத்தும் கும்பலால் வெட்டி கடத்தப்படுகிறது. இந்த கும்பலானது வேறு வெளியின்றி யாரெங்கும் வருவதில்லை. அவர்கள் உள்ளூர்களைச் சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிலத்தை சுற்றிலும் மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள். இது தவிர அந்த மலைவாழ் மக்கள் தாளக்கடை வேளாண்மனையிலும் இருக்கிறார்கள். இவர்களை தவிர மற்றவர்களும் இணைந்து இந்த செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இதுவரை ஒரு 50-60 மரங்களுடைய மொத்த மதிப்பு ஒரு 35-40 லட்சம் இருக்கும். தற்போதைய மதிப்பு இன்னும் ஒரு 20-25 வருடங்கள் 30 வருடங்களானால் அதனுடைய மதிப்பு 1 கோடி ரூபாய். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த மரங்கள் பெரிதாகி ஒரு 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ அந்த சந்தன கட்டை, அதாவது வைரக்கட்டை என்பது தெரிந்திருந்து இந்த மக்கள் இதை வெட்டி அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த மரத்தை வெட்டி திருடுவர்கள் வெட்டி கொண்டு செல்கிறார்கள். இவர்களுக்கான சிறுமலையை பொறுத்தவரையில் ஒரே ஒரு செக் போஸ்ட் தான் இருக்கிறது. சிறுமலையிலிருந்து மெயினில் நத்தத்திலிருந்து பிரிந்து வரக்கூடிய ஒரே ஒரு செக் போஸ்ட். அங்கே தான் காடு வாசல் செக் போஸ்ட் இருக்கிறது. மற்ற இருக்கக்கூடிய இடங்கள் இன்னொன்று வெள்ளிமலை இன்னொன்று பாதை அஞ்சுகுழிப்பட்டி பாதை வரக்கூடிய மேலே பாதைக்கு செக் போஸ்ட் கிடையாது, பாரஸ்ட் செக் போஸ்ட் கிடையாது. அந்த வழியிலையும் வண்டிகள் பிக்கப்பு வண்டிகள்லாம் செல்லக்கூடிய இருக்கிறது. மற்றபடி ஆட்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையான தவசிமடை பாதை, அஞ்சுகுழிப்பட்டி பாதை, கோணப்பட்டி பாதை, கொடை ரோடு, வாடிப்பட்டி பாதை, இந்த பாதைகள் தான் நடந்து செல்லும் பாதைகளாக உள்ளது. இந்த சந்தனக்கட்டை வெட்டி கடத்தவர்கள் மொத்தமாக 5 மரங்களோ 10 மரங்களோ 20 மரங்களோ வெட்டுவதில்லை. ஒரு மரம் 2 மரங்களை வெட்ட வேண்டியது. அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய 4 கிலோ 5 கிலோ கட்டைகளை அந்த வைரக்கட்டையில் மட்டும் செதுக்கி எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி பைகளிலோ அல்லது ஒரு சின்ன ஏதோ துணிமணிகளுக்குள்ளேயோ ஏதோக்குள்ளே வைத்து பைகளை எடுத்து செல்வது போல் பஸ்ஸுகள்லேயோ அல்லது 2 வீலர்களோ எடுத்துக்கொண்டு தான் கீழே கொண்டு போய் விற்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த வாங்கக்கூடிய பெரிய நபர்களாக நத்தத்தில் உள்ளார்கள். நத்தத்திலிருந்து அய்யலூர் போய் செல்கிறது. அய்யலூர்ந்து ஒரு குரூப்பு கேரளாவுக்கு கடத்துகிறது. இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்த வனத்துறை வன ரேஞ்சர் அவர்கள் 2022 ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு 5-6 பேர்களை எனது நிலத்திலேயே பிடித்து அவர்கள் மீது கோர்ட்டில் அவர்களை ரிமாண்ட் பண்ணி கேஸும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் 3-4 தடவை மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு முறையும் நான் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளுக்கும் ரேஞ்சரு ஃபாரஸ்டருக்கும் ஈவன் மாவட்ட வன அலுவலர்களுக்கும் நான் முறையாக தெரிவித்துப்படுத்திக் கொண்டு வருகிறேன். போலீஸ் துறைக்கும் எங்கள் இந்த வேளாண்மனையானது திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தை கட்டுப்பாட்டில் வருவதால் அந்த தாலுகா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நான் தொடர்ந்து மனுக்களை கொடுத்து பெட்டிஷன்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இங்கே எங்களுக்கு இப்போ நான் தற்போது சூழ்நிலையில் விவசாயங்களில் எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் ஆட்கள் இங்கு தங்கி அந்த மரங்களை பாதுகாப்பதற்கு யாருக்கும் உறுதுணையாக இல்லை. யாரும் தங்குவதில்லை. மேலும் இந்த சந்தனக்கட்டை வெட்ட வருபவர்கள் ஒவ்வொருவரும் கள்ளத்துப்பாக்கிகளுடன் மசில் லோட் கன்னுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கேப்பு துப்பாக்கிகளோடைய 4 பேர் வர்றாங்க. ஒருத்தர் 2 பேர் துப்பாக்கிகளோட வர்றாங்க. மீதி 2 பேர் அறுத்துட்டு போகிறாங்க. அந்த அறுக்கிற இது சின்ன ஒரு சானா அந்த மரம் இருக்கிற வச்சுருக்காங்க. சானா ரொம்ப வச்சுருக்காங்க. சத்தம் இல்லாமல் வெட்டி கொண்டு, அதுவும் குறிப்பாக இந்த நிலா வெளிச்சம் காலங்களில் அவர்கள் வெட்டி ஈஸியாக கடத்தி செல்கிறார்கள். இதை தடுப்பதற்கு பலமுறை நான் ஒரு வனக்கல்லூரியில் பேராசிரியர் மற்றும் தலைவராக நான் வேளாண் கடல் துறையில் இருப்பதால் 25 வருடங்கள் எனக்கு சர்வீஸ் ஆகிட்டது. நானும் ஒரு அரசு அலுவலராக இருப்பதால் நானும் அது முறையாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி வனத்துறைக்கும் சரி போலீஸ் துறைக்கும் சரி நான் தொடர்ந்து தெரிவித்துப்படுத்தி அதாவது போஸ்ட்டில் எழுதி கம்ப்ளைண்ட்டாகவே ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாகவே இதுவரை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவர்களும் முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது வருகிறார்கள், பார்க்கிறார்கள், செல்கிறார்கள். அவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து இந்த குற்றவாளிகளை பிடித்து தண்டிப்பதற்கு வழி இல்லை.
குண்டா சண்டை என்று சட்டக்கொடிகளில் தேவையில்லாததற்கெல்லாம் குண்டா சட்டம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த சந்தன கட்டம் என்பது ஷெட்யூல் டிம்பர்ஸ் 5 மரங்கள் வரக்கூடியது. தேக்கு, சந்தனம், தோதகத்தி, செஞ்சந்தனம், இந்த பிளாக்வுட், இந்த 5மே ஷெட்யூல்டு டிம்பர்ஸ். ஸோ இந்த சந்தனமும் ஷெட்யூல்டு டிம்பர்ஸில் வரக்கூடிய இந்த ஒரு மரத்தை பாதுகாப்பது ரொம்ப கடினமாக உள்ளது. வரும் சந்ததியினருக்கு இந்த மரத்தை நாம் காட்டுவதற்கு ரொம்ப கடினப்பட சூழ்நிலை இருப்பதால் அவர்களை இன்னும் வரும் சந்ததியினருக்கு நம்ம ஒரு போட்டோவாக இவ்வாறே இந்த மரம் அழிந்து கொண்டு சென்றால் இந்த மரமானது வருங்காலங்களில் ஒரு போட்டோவை மட்டும்தான் நம்ம சந்ததிக்கு காட்டுமாறு ஒரு சூழ்நிலை உருவாகும். இதை வனத்துறையும் சரி, போலீஸ் துறையும் சரி, சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து உள்ளூர் குற்றவாளிகளை தான் வெளியூர்லேருந்து யாரும் வருவதில்லை, அவர்களை பிடித்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.